ஹைங்க, வெல்கம் டு நியூ விலாக்ஸ். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்டிங் போயிட்டுருக்கிற முட்டை மிட்டாய் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு கீ ஃபஸ்ட்டு 50 கிராம் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். 50 கிராம் கீ. நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகர் வந்துட்டு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாதாம் ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு 10லேருந்து 15 ஆல்மண்ட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டையோட ஓடெல்லாம் வராத மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 50 கிராம் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையும் நெய்யும் நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சர்க்கரை எடுத்து வச்சோம்னா அந்த ஒயிட் சுகர் எடுத்து நல்லா எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கரையணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டில். அதனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் மில்கி மிஸ்ட் கோவா அது வந்து அன்ஸ்வீட்டடாக எடுத்துக்கோங்க. 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அப்படி எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அன்ஸ்வீட்டட் கோவா தான் எடுக்கணும். ஸ்வீட் கோவா எடுத்திங்கன்னா அது வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்காது. இதே மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுக்கலாம். அதிகமாக விட்டிங்கன்னா அது ஒரு ஸ்மெல் வந்துடும், நல்லா இருக்காது. ஒரே ஒரு சொட்டு மட்டும் விட்டுட்டு அதை நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு கையை எடுக்காமல் நம்ம அதை கலக்கிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து கேக் பேட்டர் வரும்ல, அந்த மாதிரி வந்தோடனே, அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், அதில் கரைஞ்சிடணும். இப்போ நம்ம வந்து ஆல்மண்ட்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கலரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் மாதிரி நல்லா ஒரு மாதிரி திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இறக்கிட்டு நம்ம டின்னில் வந்துட்டு நம்ம நெய் ஊற்றி நல்லா இது பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த பேட்டரை ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு ஆல்மண்ட்ஸு கட் பண்ணதை எடுத்து இது ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் போட்டுக்கலாம்.
கேஷ்யூ ஆல்மண்ட்ஸ் இது மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம்னா பேக் ஆயிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு சாப்பிடுங்க. இந்த முட்டை மிட்டாய் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். பால்கோவா இதெல்லாமே போட்டு நம்ம செஞ்சுருக்கோம், கீயில் செஞ்சுருக்கோம். அதனால் சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. ப்ரௌனீஸும் இப்போ போயிட்டுருக்கு. ப்ரௌனீஸ் இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் வேலண்டைன்ஸ் டேக்காக. 1/2 kg ப்ரௌனி வந்து 350 ருபீஸ் தான். முட்டை மிட்டாய் வேணுனாலும் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.